மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதாவது MGNREGA. இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கிராமப்புற ஏழை மக்களுக்கு ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்காக கொண்டு வந்திருக்காங்க. உறுதி செய்வது அப்படின்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வேலை இல்லாத மக்களுக்கு 100% இந்த 100 நாள் வேலை கொடுக்கும். அதாவது வேலை இது அடிப்படை உரிமைனே சொல்லலாம். இந்த திட்டத்தில் அடிப்படை உரிமையாக அந்த மக்கள் அந்த கிராமத்தில் 100 நாள் போய் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிக்கலாம். அதுக்காக 2005 மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இந்த திட்டம். இதில் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போ 2005 கொண்டு வந்த திட்டத்தில் பொதுப்பணி சார்ந்த திறன் சாரா உடல் உழைப்பு வேலைகள், அதாவது பொதுப்பணி சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்துக்கள் வேலை கொடுக்கும். அந்த வேலையை கிராம மக்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதை செயல்படுத்துதல் யாருன்னா கிராம பஞ்சாயத்து மூலியமாக செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இது ஒரு மத்திய அரசினுடைய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம், அதாவது ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக இருந்துட்டு வந்திருக்கு இது வரலுமே. ஓகே, இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அப்படிங்கிறவர் 2016 இது மிக புதுமையான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதற்கும் பாடமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை பாராட்டி இருந்திருக்காரு. இந்த திட்டத்துக்கு இதுவரையிலுமே யார் நிதி கொடுத்துருந்தாங்கன்னா, முழுமையாக மத்திய அரசு தான் இதுக்கான நிதியை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, தற்போது ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த திட்டத்தினுடைய பேரை ஃபஸ்ட்டு மாற்றிருக்காங்க. என்ன, விபிஜி ராம்ஜி என பெயரிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேர் மட்டும் மாற்றல, இன்னும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. என்ன அப்படின்னா, 100 நாள் இன்னொரு வேலை போயிட்டு இருந்தது. இப்போ 100 நாளை 125 நாட்களுக்கு மாற்றிட்டாங்க. 125 நாள் இதுக்கு மேலே வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி நிதி முழுமையாக மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்தது. தற்போது 60-40, அதாவது 60% மத்திய அரசு கொடுக்கும், 40% மாநில அரசு தான் கொடுக்கணும். சில மாநிலங்களை தவிர, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் ப்ளஸ் இமயமலை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தரகாண்ட், இமாச்சல், ஜம்மு காஷ்மீர், இவங்களாம் 10% கொடுத்தா போதும், மத்திய அரசு 90% கொடுக்கும். ஓகே, முன்னாடி என்ன வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பொதுப்பணி சார்ந்த வேலையெல்லாம் இதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தில். தற்போது கரெக்டாக சொல்லியிருக்காங்க என்ன வேலை அப்படின்னா, தண்ணீர் பாதுகாப்பு தொடர்பான பணிகளை கொடுத்துருக்காங்க. ஊரக உள்கட்டமைப்பு வேலை, வாழ்வாதாரம் தொடர்பான கட்டமைப்பு பணிகள், மோசமான காலநிலையை மட்டுப்படுத்தும் பணிகள், இது சார்ந்த வேலைகளை இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலியமாக கொடுக்க போகிறோம் 125 நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ கொடுத்துருக்க மாற்றம் செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஸ்கீமில் சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொடுக்கல. ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது நம்மளுக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.